Hey friends, வணக்கம் and welcome to Yummy Chilli. இன்னைக்கு நல்ல டேஸ்டியான மீன் வறுவல் பார்க்க போறோம். அந்த மீன்ல நம்ம அப்ளை பண்ற மசாலா உதிராம யூசுவலா செய்யற மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா, ஆனா நான் எப்பவும் இந்த மாதிரி தான் செய்வேன். இந்த மெத்தட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும், நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும். So with no delay வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு மீன் வறுவல் செய்யறதுக்கு கெண்டை மீன் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த டைப் ஃபிஷ்னாலும் இதே மெத்தடில் செய்யுங்க. ஸோ 1/2 கிலோ மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் அப்ளை பண்ணுற மசாலாவை அப்படியே நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, சின்னதாக இருக்க பூண்டு பல் ஒரு 10, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், சின்னதா இருக்க சின்ன வெங்காயம் 10, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திருக்கேன், 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், ஆயில் வந்து 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அந்த ஃபிஷ் பீசஸில் மசாலாவை அப்ளை பண்ணி நல்லா 1 மணி நேரம் வந்து மேரினேட் ஆக விட்டுறலாம். இப்போ 1 மணி நேரம் கழிச்சு மேரினேட் ஆனதில் நான் வந்து கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் மசாலா அப்ளை பண்ணுறப்பயே இதே மாதிரி கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சாப் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஃபிஷ் எல்லாம் வறுத்துக்கலாம். தோசை தவால வேணாலும் ஃப்ரை பண்ணலாம். இன்னும் நிறையா ஆயில் ஆட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ரைஸ் ஃப்ளார் கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிருக்கனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் இந்த ஆயிலில் பாருங்களேன், அந்த கலர் வந்து ரெட்டிஷாக வந்து மாறி இருக்கு. அது ஏன் அப்படின்னா, நான் வந்து யூஸ்வலாக வீட்டில் தான் வந்து மிளகாத்தூள், அதாவது நம்ம பல்காக வந்து மிளகா வாங்கி அதை வந்து காய வச்சு வெயிலில் காய வச்சு அப்புறம் மெஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறது. பட் அது எனக்கு தீஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் வெளியே கடை மிளகாத்தூள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வெளியே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இவ்வளோ ஒரு ரெட்டிஷாக இருக்குது. நீங்கள் ரெட் சில்லி பவுடர் நான் போடுறப்பே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ கலராக இருக்கு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த கொரோனா டைம்ல மிளகாத்தூள் அரைக்க முடியுமா அப்படின்னு தெரியல. பட் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வீட்லயே அரைச்சி வச்சுக்கிறதுக்கு. ஸோ நீங்க வந்து எந்த மிளகாத்தூள் ப்ரிஃபர் பண்றீங்க? வீட்டில் அரைக்கிறது வந்து பெஸ்ட்டா, இல்லைனா வந்து வெளியே வாங்குறோம் இல்லையா கடையில், அது வந்து பெஸ்ட்டா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த மீன் வந்து 2 சைட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ஈஸியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எம்மி சில்லி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இவ்வளோ தூரம் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோட சாப்பிடுங்க. தேங்க்யூ.